இங்க காட்டுக்கோயில் எங்க இருக்கு? காட்டுக்கோயிலா? காட்டுக்கோயிலா? ஏங்கா என்னாச்சு? காட்டுக்கோயிலை பத்தி நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்க? சும்மாதான்க்கா கேட்டேன். சக்தி, இந்த கோயில் ரொம்ப பிரபலமான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு நிறைய பேர் கூட்டமா ஒரு காலத்துல வந்துட்டு இருந்தாங்க. இப்ப பெருசா அந்த கோயில் பக்கம் யாரும் போறதில்ல. அங்க அம்மன் இருக்காளே, ரொம்ப உக்கிரமான அம்மன். ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணா அது நிறைவேறும்னு மக்கள் எல்லாரும் நம்பினாங்க. ரொம்ப கடினமா அந்த பரிகாரங்கள்லாம் இருக்கும். அந்த பரிகாரத்தை பண்ண முடியாம கோயிலே செத்து போனவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டு கவர்மெண்டே அதை தடை பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வர்றவங்களோட வரத்து ரொம்ப கம்மியா போயிடுச்சு. பூசாரி மட்டும் அந்த கோயிலை திறந்து வச்சுட்டு அப்பப்ப பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் சிலர் தெரியாம போய் அந்த கோயில்ல பரிகாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா, இப்ப எதுக்கு நீ அந்த கோயிலை பத்தி கேட்டுட்டு இருக்க? அதான் அந்த லக்ஷ்மி இருக்கால்லக்கா, அவங்க அம்மா கேட்டாங்க காட்டுக்கோயிலை பத்தி தெரியுமான்னு. எனக்கு தெரியாது, உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். நல்லதா போச்சு, அதை என்கிட்ட கேட்டுக்க கூடாதா? சரிக்கா, நான் கிளம்புறேன். யமுனாக்கா, நான் வரேன். ஏ சக்தி, காட்டுக்கோயிலை பத்தி சாந்தாக்கா சொன்னதை கேட்டாலே பயமா இருக்குடி. எக்காரணத்தை கொண்டு நீ அந்த கோயில் பக்கம்லாம் போயிடவே போயிடாதா. நான் ஏன்க்கா அந்த கோயில் பக்கம்லாம் போக போறேன்? எனக்கு எக்ஸாம் இருக்கு, நீ மறந்துட்டியா? சரி, எக்ஸாம் எழுத எப்படி போற? ஆட்டோ வர சொல்லிட்டியா? ஆட்டோவா? அக்கா, ஆட்டோ எதுக்கு? ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆளு வருவார் பாரு இப்போ. ஏய், யாரு? வெற்றியா? ஆமா. என்னடி சில்லு குட்டி, மருமகனை இன்னும் காணும்? அக்கா, எக்ஸாம்னாலே வெற்றிக்கு பயம்னு சொன்னியேக்கா, ஒருவேளை உன் எக்ஸாமுக்கும் அவர் பயப்படுறாரோ? ஏய் ஏய், பார்த்தல சக்திக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு. வாங்க மருமகனே, உங்களுக்காக தான் எங்க வீட்டு பொண்ணு காத்துக்கிட்டே இருக்கா. எவ்வளவு நேரம் காக்க வைப்பீங்க உங்க பொண்டாட்டிய? யமுனா, எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? கார்த்திக் சார் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். லேட்டா வந்துட்டு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. கிளம்பு ஃபர்ஸ்ட். நான் வரேன்க்கா. பாத்து போயிட்டு வாக்கா. சாந்தாக்கா, ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்களா? அதெல்லாம் நாங்க எப்போ ஆஹா. சொல்லியாச்சு. ஏறு சக்தி. ஒரு நிமிஷம். சாந்தக்கா, என்னம்மா? வாங்க. தெரியலையே. சந்தக்கா, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் மத்தியானமா காட்டு கோயிலுக்கு போக போறேன். எதுக்கு? ஏன் எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்றேன். உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன், நீங்க அங்க வந்துருங்க. நானும் மறந்துடாதீங்க. சரி சக்தி, சீக்கிரம் வா. வாங்க போலாம். இந்த வந்துட்டோம். அக்கா, ஞாபகம் இருக்கு. ஏய், பெஸ்ட் ஆஃப் லக். ஆல் தி பெஸ்ட் கா. யமுனா, உங்க மாமியார்லாம் கேட்டதா சொல்லுங்க, சரியா? அது ரொம்ப முக்கியமா? கிளம்பு போலாம். பிடிச்சுக்கோ. பாய். இப்போ என்னடா பண்றது? தெரியலையே. என்ன தெரியலையா? இரு, என்ன பண்றதுன்னு யோசிப்போம். நான் பாட்டுக்கு ஆட்டோல போயிருப்பேன். என் பைக் அப்படி இப்படின்னு நெருக்கமா உட்காரு, அது இதுன்னு சொன்ன. இப்ப பாரு, நடு ரோட்ல பஞ்சர் ஆயிருக்கு.
பைக்கடா இது ஏய்! வண்டி. பைக்கில் உதைக்கிற வேலை வச்சுக்காத. ஆ என்னடா முழிச்சுக்கிட்டு நிக்கிற? ஏதாவது யோசிடா. ஆ அன்னைக்கு மாதிரி நான் வேணா உன்னை தூக்கிட்டு போட்டுமா? ஏய், இரு இரு, ஏதாவது பண்ணுவோம். என்ன பண்றது? சங்கிலி, உன் போனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு அங்க? மேடம், உங்க வர வழியில ஆணி எல்லாம் போட்டு பக்காவை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அவனும் கூப்பிட்டு வந்தான். வெற்றி ஓட்டுன்னு வந்த வண்டி பஞ்சரும் ஆச்சு. ஆனா அண்ணா, என்னாச்சு சொல்லு. ஒரு கிழவன் சைக்கிள்ல வந்தான். வெற்றி சக்தியை கூப்பிட்டு அந்த சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறான் மேடம். நினைச்சேன் இப்படி வெற்றி ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். சங்கிலி, நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ பண்ணு. அவன் வண்டிய பஞ்சர் பண்றதெல்லாம் இனிமே செட் ஆகாது. பேசாம நீ அவங்க 2 பேரையும் அடிச்சு தூக்கிடு. ஆனா அவங்க உயிருக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கோ. அந்த சக்தி எக்ஸாம் மட்டும் எழுதிடக்கூடாது. அதான் நமக்கு வேணும். சரிங்க மேடம், அப்படியே பண்ணலாம் மேடம். அப்புறம் தயவு செஞ்சு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணு. நீ தான் பண்ணன்னு வெளியில ஏதாவது தெரிஞ்சிட போகுது. இதெல்லாம் வேற சொல்லணுமா மேடம்? நான் பண்ணிட்டு ஃபோன் பண்றேன் மேடம். வெற்றி, என்ன? நீ அப்செட்டா இருக்கியோ என்ன? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, ஏதாவது பேசிக்கிட்டே வருவ. இப்போ நீ அமைதியா வரியே, அதான் கேட்டேன். நீ எதுக்கு முதல்ல அப்செட்டா இருக்கேன்னு சொல்லு. ஏன் ஏன் அப்படி கேக்குற? இல்ல, எப்பவுமே ஏதாவது வம்பு எடுத்துக்கிட்டே வருவ. இப்ப அமைதியா வரையில, அதான் கேட்டேன். நீ காட்டு கோயிலுக்கு வா, அங்க வச்சு நிரூபிக்கிறேன் உன் பித்தலாட்டத்தை. வெற்றி, நிப்பாட்டு. வாங்க வெற்றி. துர்கா, இந்த மருந்தை சக்தி கிட்ட கொடுத்துரு. மருந்தா? சக்தி அக்காக்கா? எதுக்கு? என்னாச்சு? அது இருக்கட்டும். ஆமா, சக்தி எங்க? உள்ள இருக்காளா என்ன? என்ன விளையாடுறீங்களா வெற்றி? நீங்க தானே அவளை எக்ஸாம் சென்டருக்கு கூட்டிட்டு போனீங்க. அவ உங்க கூட தானே வந்தா. இப்போ இங்க வந்து சக்தி எங்கன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இல்ல துர்கா, நான் இப்பதான் உங்க வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணிட்டு போனேன். அப்படியா? ஆஹா, ஆனா அக்கா இன்னும் வீட்டுக்கே வரலையே. சரி வெற்றி, இந்த மருந்து எதுக்கு? இல்ல, காலையில எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? சக்திகாக்கு என்னாச்சு? எக்ஸாம் எழுதினாலா இல்லையா?
பதறாத எக்ஸாம்லாம் எழுதியாச்சு. சக்திக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான். அவளை நான் தான் ட்ராப் பண்ணிட்டு போனேன். இப்போ எங்க அவ எங்க போயிருப்பா? வெற்றி, சக்தி அக்கா எனக்கு தெரிஞ்சு அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கா? அப்படி என்ன அவசரம்? சக்தி அக்கா காலையிலேயே சொல்லிட்டு இருந்தா அவ ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனை, காட்டு கோயில் பத்தி கேட்டுட்டு இருந்தா, அதனால போறேன்னு சொன்னா. ஒருவேளை அங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். காட்டு கோயில் பத்தி சக்தி கேட்டாளா? ஆமா வெற்றி. போலாமா வெற்றி? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லையே, வா போலாம். நீ எக்ஸாம் எழுதிட்டு இருந்தப்போ அம்மா உனக்கு கால் பண்ணாங்க. நீ பேசுனியா வெற்றி? ஆமா, 2 தடவை அடிச்சுட்டே இருந்தாங்க, அதான் எடுத்து பேசினேன். என்ன சொன்னாங்க? துர்கா, இந்த மருந்த புடி. இந்த புடி, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். என்னாச்சு? வந்து சொல்றேன். நான் இதுக்கு பயப்படணும்? ஏம்மா சில்லு குட்டி, நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நீ சொல்லாமலே எங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீயாதான் வாயை திறந்து நான் கர்ப்பமா இருக்கேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்ற. நான் சொல்றது கேளுமா, இந்த மாதிரி விஷ பரிச்செல்லாம் வேண்டாம், வா போலாம். சாரி சாந்தக்கா, எப்போ எங்க அத்தை என்னை இங்க வர சொன்னாங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எங்க அத்தைக்கு என்ன நிரூபிக்கிறதுன்னு. நீங்க என் கூட இருங்க சாந்தாக்கா, அது போதும் எனக்கு. சில்லுக்குட்டி, நான் உன் கூட இருப்பேன்டா, ஆனா நீ பட போற கஷ்டத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்லடா. நீ தைரியமானவளா இருக்கலாம், அந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. சொன்னா கேளு, வாமா போலாம். வெற்றி தான் கூப்பிடுறோம். அம்மா, இந்த விஷயத்த உன் புருஷன்ட்ட சொன்னியா? முதல்ல மருமகின்ட்ட பேசு. உங்க அம்மா இப்படி காட்டு கோயிலுக்கு பரிகாரம் பண்றதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு அவர்கிட்ட சொல்லு. அவர் அவங்க அம்மா கிட்ட பேசிடுவாரு. நீ போன அட்டன் பண்ணி சொல்ல. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ஏன்? அவன் உடனே இங்க வந்து இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவான். எனக்காக அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுவான். என் மேல தப்பு இருக்கிறதுனால பயந்து போய் அவனை வர சொல்லிட்டதான் அந்த பூஜா சொல்லுவான். இது எதுவுமே வேண்டாம்க்கா. என் அத்தைக்கு என்ன நான் நிரூபிக்கிறேன். என்ன நடந்தாலும் இந்த பரிகாரத்தை நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காமிக்கிறேன். ரங்கநாயகி அத்தை குடும்பத்துக்கு என்னால என்னைக்கும் கெட்ட பேர் வராதுன்னு ப்ரூவ் பண்றேன். நீ என்னதான் பண்ணாலும் அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்பாங்கல்ல, என்ன பதில் வச்சிருக்க சொல்லு. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்க்கா. இப்ப நீங்க என் கூட வாங்க. வாங்க. சக்தி, எதுக்கு நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? டைவர்ஸ் பேப்பர் அத்தை கிட்ட ரெடியா இருக்கு. ஒரு கையெழுத்து போட்டுட்டேன்னா பூஜா, உன்ன மாதிரி உடம்பு முழுக்க பொய்யும் புரட்டுமா இருக்கிறவங்க தான் இதுக்கெல்லாம் யோசிக்கணும். உண்மையையும் சத்தியத்தையும் மட்டுமே நம்பி வாழ்ற எனக்கு என்ன பயம்? அத்தை, நான் ரெடி. அம்மா வணக்கம்மா. வணக்கம். அம்மா, நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால தான் இந்த பரிகார பூஜைக்கு ஒத்துக்கிட்டேன். இங்க இப்ப இதெல்லாம் செய்யறது இல்ல. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா அழிய மேல வரக்கூடாதுமா. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சாமி, நீங்க கவலைப்படாதீங்க. சக்தி, நல்லா யோசிச்சுக்கோ. அம்மா அம்மா, எங்கம்மா வலிக்குது? ஐயோ, இருமா, பெரிய கிட்ட சொல்லிட்டு வரேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், அவருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. வேண்டாம், நானே சமாளிச்சுக்கிறேன். ஐயோ சாமி,
இவ தான் பரிகாரம் பண்ணி தன்னை நிரூபிக்க போறா. நீங்களே அவகிட்ட கோயிலோட விதிமுறைகளை பத்தி சொல்லிடுங்க. பார்த்தா சின்ன பொண்ணா இருக்க, உனக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு எதுவும் தெரியாது. உன் நல்லதுக்காக சொல்றேம்மா, இந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமானது. உள்ள இருக்கிறவ உக்கிரமானவ, ரொம்ப துடியானவ, சக்தி நிறைஞ்சவ. தன்னையே நம்பி அவையேன்னு வந்தவங்கள கைவிட மாட்டா. ஆனா பொய் சொல்லி பரிகாரம் செய்ய வந்தா அவங்கள சும்மாவும் விட மாட்டா. அம்மா எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. இருங்கம்மா, நான் சுடு தண்ணியில பெருங்காயம் போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் குமாரி, தலை சுத்துறதே சமாளிக்க முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு, ஏதாவது பண்ணு. இருங்கம்மா, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். அம்மா, ஐயோ, டாக்டர் போன் எடுக்கலம்மா. இல்ல குமாரி, எனக்கு என்னமோ இன்னைக்கு நடக்க போகுது. நான் பண்ண தப்புக்கு அந்த கடவுளை எனக்கு தண்டனை கொடுத்துட்டாருமா. எனக்கும் என் குழந்தைக்கும் இன்னைக்கு என்னமோ ஆக போகுது. என்ன பண்ணணும் சொல்ற கேட்டுக்குமா. கோவில்ல குளிச்சுட்டு சுத்த பத்தமா அம்மனை கும்பிடணும். அப்புறம் உங்க கையில கற்பூரத்தை ஏத்தி முட்டி போட்டு அம்மனை 7 முறை சுத்தி வரணும். அப்படி சுத்தி வர்றது ரொம்ப கஷ்டமா. 2 சுத்து சுத்தி முடியலன்னு ஓடி போனவங்க ஜாஸ்தி. அதையும் மீறி சுத்தியே ஆகணும்னு நினைச்ச பல பேரு இங்கே மயங்கி விழுந்து செத்தும் போயிருக்காங்க. என்ன சொல்ற சக்தி? பேசாம கையெழுத்து போட்டுடுறியா? நீங்க பரிகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சாமி. அம்மா தாயே, நீ குளிச்சுட்டு வாமா, நான் உள்ள போய் எல்லாத்தையும் தயார் பண்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கையில இருக்கிற போனு, இந்த பை எதையுமே உள்ள கொண்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு தான் வரணும். எனக்கு ரொம்ப பயமா. பூஜா, இது என் குடும்பத்துக்கும் சக்திக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. சக்தி, இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணலன்னு சத்தியம் பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை ஆரம்பி. இதுல நீ ஜெயிச்சுட்டா நான் ஒத்துக்கிறேன், நீ நல்லவதான்னு. அதுக்கப்புறமா உன் வயித்துல வளர குழந்தைய பத்தி நான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன் சக்தி. அது மட்டும் கிடையாது, இப்பவே உன் கண்ணு முன்னாலேயே இந்த விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சு போட்டு போயிட்டே இருக்கேன். சொதப்பிட்டீங்களே தான். அப்ப கூட சக்தியால இவ்ளோ கஷ்டமான பரிகாரத்தை செய்யவே முடியாது. தோத்து ஓட போறா இந்த சக்தி. அப்படி ஒரு வேளை இந்த பரிகாரத்தை உன்னால செய்ய முடியலன்னாலும், பாதியிலேயே நீ ஓடினாலும் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு நீ போயிட்டே இருக்கணும். இது இந்த அம்மன் சாட்சியா நீ பண்ற சத்தியங்கிறத மறந்துடாத. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சும்மா ஏதோ வீம்புக்காக பரிகாரம் செய்யறேன்னு செஞ்சுட்டு அதுல நீ தோத்துட்ட. உனக்கு மட்டும் கிடையாது, சொல்லிட்டேன். உன் வயித்துல வளரதா சொல்றியே உன் குழந்தை, அதுக்கும் ஏதாவது பிரச்சனை வரலாம். நல்லா யோசிச்சுக்கோ. சக்தி, எதுக்கு சக்தி இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? அத்தை, நான் ரெடி. முட்டி போடு, முட்டி போடுமா, முட்டி போடு. அம்மனை வேண்டிட்டு போடு. இந்தா. அப்படியே பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க. அப்படியே சுத்தி வாமா.
சக்தி 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 நான் எத்தனை டைம் கால் பண்ணேன், ஏமா எடுக்கல நீங்க? இப்போ அதெல்லாம் பேச முடியாது. அண்ணி நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சு? நான் என்ன சொல்றதுனே தெரியலம்மா. சரண்யாக்கு திடீர்னு வயிறு வலி வந்துருச்சு, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேம்மா. இப்போ அண்ணி எப்படி இருக்காங்க? அரை மயக்கத்துல இருக்காங்கம்மா. ரொம்ப பயமா இருக்குமா. நீங்க வந்தாதான் 2 உசிரியை காப்பாத்த முடியும். நீங்க சீக்கிரமா வந்துருங்கம்மா. நீங்க முதல்ல அண்ணி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடுங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. டிரைவர், அந்த ஆட்டோவை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமா ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா. அத்தை, அந்த சக்தி ஏதோ நல்லா பிளான் பண்றா. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. அவ என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும் பூஜா. ஆனா நாம இன்னைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போறோம். அப்படி சொல்லுங்க அத்தை. இப்படி 7வது ரவுண்ட் வரைக்கும் வந்து கடைசி நேரத்துல எப்படி ஓடினா பாத்தீங்களா? இதெல்லாம் வெற்றியை நம்ப வைக்கிறதுக்காக அவ செஞ்சிருக்காத்த. இதுக்காக இவளே வெற்றிக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லிருக்கா. இதெல்லாம் தெரியாம வெற்றி வேற சக்திக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க அத்தை. பார்த்தேன். நான் நினைச்சதை விட சக்தி ரொம்ப ஓவரா தான் பண்றா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சக்தி என்ன எப்ப கால் பண்றா? ஹலோ, சொல்லு சக்தி. அண்ணா, அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சக்தி என்ன சொல்ற? ஆமாண்ணா, எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு வயித்து வலியா. நான் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், நீங்களும் வந்துடுறீங்களா? சக்தி பயப்படாத, சரண்யாக்கு எதுவும் ஆகாது. நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரிண்ணா. டிரைவர் கொஞ்சம் வேகமா போங்க. சரிங்க அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. லெஃப்ட் கட் பண்ணுங்க, லெஃப்ட்ல போறா பாருங்க. எதுக்கு சக்தி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தா? ஒருவேளை சரண்யாவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஐயோ, சக்தி பிரெக்னன்ட் இல்லன்னு அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? இல்ல, சக்தி பிரெக்னண்டா இல்லங்கிற விஷயம் அத்தைக்கு தெரியவே கூடாது. இத வச்சே எப்படியாவது சக்தியும் வெற்றியும் பிரிச்சிடணும். இவ்ளோ தூரம் வந்த பின்னாடி இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. சீக்கிரமா கொடுங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேன்? ஏய், எங்களெல்லாம் பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? அத்தை, நான் உங்ககிட்ட 3 மாசம் டைம் கேட்டிருக்கேன். இங்க பாரு, எதுக்கு இன்னும் 3 மாசம்? அதெல்லாம் தர முடியாது.
அப்படி இல்லையா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. அத்தை, என்ன பூஜா, டாக்டர் பாத்தியா? டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாங்க. இந்தா, என்ன பாக்குற? டிஎன்ஏ டெஸ்டுக்கு நீ ரெடி இல்லல்ல? உன்னோட அந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே. இல்ல. இந்தா, அப்ப உடனே இதுல கையெழுத்து போட்டு கொடு. அம்மா, இப்ப இதுக்கு என்னம்மா அவசரம்? நீ பேசாத. நான் சொன்னது இங்க ஏதாவது தப்புன்னா மட்டும் நீ பேசு. இல்லையா பேசாம வாயை மூடிட்டு நில்லு. சக்தி, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். யாருக்காக இதெல்லாம் செய்யற? யாரை காப்பாத்த இப்படி எல்லாம் பண்ற? என்ன மன்னிச்சிரு வெற்றி. அண்ணி வயித்துல இருக்கிற குழந்தைய நான் நல்லபடியா காப்பாத்தி கொடுக்கணும் வெற்றி. கேட்டுட்டே இருக்கேன்ல, சொல்ல மாட்டியா? சொல்லு சக்தி. ஏய், கையெழுத்து போடுறீ. ஒண்ணு டிஎன்ஏ டெஸ்ட், இல்லனா டைவர்ஸ் பேப்பர்ல சைன். எப்படி எப்படி? ஏற்கனவே இந்த பேப்பர்ல கையெழுத்து போடாம என்கிட்டயே எப்படி கையெழுத்து வாங்குறீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போனவ தானே நீ? இந்த தடவை இதுல நீ கையெழுத்து போட்டுதான் ஆகணும். சக்தி, என்ன முடிவு எடுத்திருக்க? டைவர்ஸ் பேப்பர்ல நான் கையெழுத்து போட ரெடி அத்தை. சக்தி, அம்மா அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, நான் சக்தி கிட்ட பேசுறேம்மா. இன்னும் என்ன வெற்றி பேச போற அவகிட்ட நீ? அத்தை, நீங்க சைன் வாங்குங்க அத்தை. இந்த ப்ராப்ளம் இங்கேயே ஒரு முடிவுக்கு வரட்டும். நீங்க வாங்குங்க அத்தை. ஏய், இப்ப நீ சொன்னல்ல கையெழுத்து போட்டு தரேன்னு, போடுறீ. சக்தி, ஒரு தடவை நல்லா யோசி சக்தி. சாதாரண விஷயம் இல்ல இதெல்லாம். டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்லவும் பயந்துட்டல. நீ என்னவோ பண்ணு, என் பிள்ளைய என்கிட்ட விட்டுரு. முதல்ல கையெழுத்து போடு. தப்பு செஞ்சது நீதான்னு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டல்ல. இனிமே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இனிமே இந்த ரங்கநாயகி வீட்டை பத்தி நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. பூஜாவா, வெற்றி. என்ன மேடம், நீங்க நினைச்சபடி எல்லாம் முடிஞ்சிருச்சா?
நீங்களும் எங்க அக்கா மாதிரி தான் இல்ல? உங்க அக்காவை விட நான் ரொம்ப மோசம். இந்த பூஜா ரொம்ப வேற மாதிரி. ஐயோ அப்படிதான் மேடம் இருக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படியோ சங்கிலி, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த மெஸ்காரி நான் நினைச்ச மாதிரி சைன் பண்ணிட்டு போயிட்டா. அதான் எனக்கு வேணும். உங்க அக்கா கிட்ட சொல்லு, இவள வெற்றி வாழ்க்கையில இருந்து தூக்கியாச்சு. உங்க எல்லாருக்கும் நான் செம்மையா ஒரு பார்ட்டி தரேன்னு சொல்லி. சூப்பர் மேடம், இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. வேற லெவல் நீங்க. இத அப்படியே அக்கா கிட்ட சொல்லிடுறேன் மேடம். சரி. சொல்லுமா. வா வெற்றி, உட்கார். என்ன விஷயம்? ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டியா? உட்கார்னு சொல்றேன்ல. இல்ல பரவாயில்ல. வெற்றி, நடந்ததெல்லாம் போகட்டும். அம்மா சொல்றத பொறுமையா கேளு. சக்திய கண்மூடித்தனமா நீ நம்பினதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். அவெல்லாம் உனக்கு ஏத்த பொண்ணே இல்ல வெற்றி. சக்தி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. பாருங்க, நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் வெற்றினா அந்த மெஸ்காரியே நம்பிட்டு இருக்கான். பூஜா, நீ வாயை திறக்காத. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. வெற்றி, அவளை ஏன்டா சத்தம் போடுற? கொஞ்சம் பொறுமையா தான் பேச. நீ முதல்ல பூஜாவை சத்தம் போடாத. இனிமே பூஜா இந்த வீட்ல பேசலாம். அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு வெற்றி. சக்தி தான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாலம்மா. அம்மா வாமா. அண்ணே. சரளா, வா 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 உட்காரு. என்ன சரளா? அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கியா? நான் கூப்பிட்டுதாங்க சரளா வந்திருக்கான். சரளா, சக்தி விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டான். அண்ணி, நாம கொஞ்சம் வெளிப்படையா பேசுவோமா? எனக்கு எப்பவுமே அதான் பிடிக்கும் சரளா, சொல்லு. நாம 2 பேரும் ஆசைப்பட்டுதானே இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சோம். ஆனா நாங்க அசிங்கப்பட்டு நின்னதானே மிச்சம். எவ்வளவு ஒரு மெஸ்காரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா வெற்றி. சரளா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். திரும்பவும் எதுக்காக அத ஆரம்பிக்கிற? இந்த வீட்ல சக்திங்கிற பேரை யாரும் இனிமே சொல்ல மாட்டாங்க. முன்னாடி நாம கல்யாணத்தை பத்தி பேசும்போது வெற்றி கல்யாணமானவன் கிடையாது. ஆனா இப்பவும் பூஜா கல்யாணம் ஆகாத பொண்ணுதான். அழகும் பணமும் உள்ளவ என் பொண்ணு. அவையே 2ஆம் தாரமா வெற்றிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஊர்ல இருக்கிறவங்களா கேட்பாங்களே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது அண்ணி? சரளா, நீ இப்ப என்ன சொல்ல வரங்கிறத தெளிவா சொல்லு. ஏமா நீ இப்படியெல்லாம் பேசுற? பூஜா, நீ இதுல எதுவும் பேசாத. இது ஒரு அம்மாவா சரளா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி சொல்லு சரளா, நான் இப்ப என்ன பண்ணணும்? பேசலாம் அண்ணி. நீங்க கல்யாண ஏற்பாட்டை எல்லாம் பண்ணுங்க.